ஒரு பலனாக வருகிறதை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய தசா புக்திகள் வைத்து அந்த தசநாதன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார், அந்த புக்திநாதன் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், நீங்க ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தீங்களா, மிருகசீர நட்சத்திரத்துல பிறந்தீங்களா, கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தீங்களா, இப்ப என்ன தசை போயிட்டு இருக்கு, அந்த தசை உங்க லக்னத்துக்கு எத்தகைய தசையாக வருகிறது, என்ன ஆதிபத்தியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து இப்ப நம்ம சொன்ன குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகு, இந்த இருக்கக்கூடிய கிரகத்தின் கோச்சார அமைப்பு ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள், அதாவது டிகிரி அடிப்படையில ஒரு கிரகமும் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு, நம்ம பிறக்கிறப்போ யார் யாரை பார்த்துக்கிறாங்க, ஓவராலா பார்க்காம துல்லியமாக சயின்டிபிக்காக பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு கிரகமும் இருக்கும் பொழுது சயின்டிபிக்கா என்ன ரிசல்ட் கொடுக்கும், என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து அதற்கேற்ற ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, நமக்கு லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் எது மாதிரி நேரத்தில் நடக்கும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும், எந்த கிரகம் நமக்கு ஃபார்ச்சுனேட்டா மிகவும் யோகமாக இருக்கு, அந்த கிரகம் நமக்கு எத்தகைய ஒரு தொழில், எத்தகைய ஒரு துறையில் நமக்கு ஜெயிக்க கொடுப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நல்ல பலன் அனுபவிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.